நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாளிகாவத்த NHS வீடமைப்பு தொகுதி தனிமைப்படுத்திலிருந்து விடுவிப்பு. சுதேச மருத்துவத்துறை சார் தேசிய குழுவின் விதந்துரைகளுக்கு அமையவே கோவிட் தடுப்பு மருந்து வழங்கப்படுவதாக ஆயுர்வேத ஔடத கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்காக புதிய அரசியல் சக்தியை உருவாக்கப் போவதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். கடற்படையின் செயற்பாடுகளை விஸ்தரிக்க திட்டம். ஏற்றுமதி விவசாய பயிர் அபிவிருத்திக்காக இவ்வாண்டு 70 கோடி ரூபாய். ஹப்புத்தலையில் வாகனம் ஒன்று பாதாளத்தில் வீழ்ந்து 14 பேர் காயம். நீர்கொழும்பு கடற்பரப்பில் 180 கிலோ போதைப்பொருள் சிக்கியது. பிரிட்டனில் இன்று ஆக்ஸ்போர்ட் தடுப்பு மருந்து விநியோகம். மாளிகாவத்தை NHS வீடமைப்பு தொகுதியில் தனிமைப்படுத்தல் நீக்கப்பட்டுள்ளதாக கோவிட்-19 தொற்று பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட பல பிரதேசங்களில் சில பிரதேசங்கள் இன்று காலை தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டன. நேற்றைய தினத்தில் 10,700க்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. நேற்றைய தினம் 403 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள். இவர்களில் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 81 பேரும், கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 56 பேரும், கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த 30 பேரும் உள்ளடங்குகிறார்கள். எவ்வாறேனும் நாளாந்தம் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சி கண்டு வருகிறது. இதேவேளை இலங்கை வந்துள்ள உக்ரைனிய சுற்றுலா பயணிகளின் சிகிரிய புலனர்வை விஜயங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களுக்கு உள்ளூர் பயணிகள் செல்வதில் எதுவித கட்டுப்பாடும் இல்லை என மத்திய கலாசார நிதியம் அறிவித்துள்ளது. கோவிட் தொற்றுக்காக சுதேச மருத்துவர்கள் தயாரித்த எந்த ஒரு ஔடதமும் பிணியாய்வு பரிசோதனைகளின் பின்னரே நோயாளிகளுக்கு வழங்கப்படும் என இலங்கை ஆயுர்வேத ஔடத கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கோவிட் தடுப்பு மருந்து வழங்கிய போதும் சுதேச மருத்துவம் தொடர்பான தேசிய குழுவின் பரிந்துரைகளுக்கு அமையவே நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவி சாகல அபே விக்ரம தெரிவித்துள்ளார். நோய் தடுப்பு சக்தி அதிகரிப்பதற்காக கூடுதலான பாரம்பரிய மருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. இதன் காரணமாக நோயை சீக்கிரமாக குணமாக்கி கொரோனா மரணங்களை குறைந்த மட்டத்தில் பேண முடிந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள நீதிமன்றங்களின் செயற்பாடுகளை சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப ஆரம்பிக்க தேவையான கோவிட் தொற்று பரவல் தடுப்பு கருவிகள் இன்று நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டன. இது தொடர்பான வைபவம் அமைச்சர் அலி ஷப்ரி தலைமையில் இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. கோவிட் தொற்றின் 2வது அலை காரணமாக 2 மாதங்களுக்கு மேலாக நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாதிருந்தது. நீதி அமைச்சர் நீதிமன்றங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை நேரில் கண்டறியும் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்காக புதிய தமிழ் அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்பப் போவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய அரசியல் தலைமைத்துவம் அவசியப்படுகிறது என திரு முரளிதரன் கூறினார். வடக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமிழந்துள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் அதிகாரத்தை இழந்தமை இதற்கு சிறந்த உதாரணம். புதிய நகர முதல்வராக நியமிக்கப்பட்டவருக்கு EPDPயின் ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது. நல்லூர் பிரதேச சபையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகாரத்தை இழந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த நிலைக்கு தள்ளியதன் பொறுப்பை மாவை சேனாதிராஜா ஏற்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை அமர்விற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. தாமும் தனியானதொரு அறிக்கையை சமர்ப்பிக்கப் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் சமீபத்தில் கூறியிருந்தார். நேற்று வவுனியாவில் கூடிய MA சுமந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், CV
விக்னேஸ்வரன் ஆகியோர் கூட்டான அறிக்கையை சமர்ப்பிப்பது பற்றி ஆராய்ந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் சீரான திட்டத்திற்கு அமைய செயற்படுவதாக பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். கடற்படையின் நடவடிக்கைகள் மென்மேலும் விஸ்தரிக்கப்பட உள்ளன. இதுபற்றி தேசிய பாதுகாப்பு பேரவையிலும் பேசப்பட்டுள்ளதாக ஜெனரல் குணரட்ன தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை முறியடிப்பதற்கு போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தினதும் கடற்படையினதும் ஒத்துழைப்பு கிடைத்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டார். அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சுபாரதி சிங்கள கருத்தாடல் நிகழ்ச்சியில் தகவல் அறிவித்தார். சுகாதார அமைச்சின் குடும்ப சுகாதார சேவைகள் உத்தியோகத்தர் பதவிக்குரிய பயிற்சி நெறியை தொடர விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. 2015, 2016, 2017 ஆண்டுகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெற்றவர்கள் ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிக விவரங்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி வெளியிடப்படும் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டிருக்கும். சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் தகவல்களை பெறலாம். ஏற்றுமதி விவசாய பயிர் அபிவிருத்திக்காக இவ்வாண்டு 700 மில்லியன் ரூபாவை செலவிடப் போவதாக ஏற்றுமதி விவசாய அபிவிருத்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. பயிர்ச்செய்கையாளர்களுக்கு மஞ்சள், இஞ்சி, மிளகு, கருவா, சாதிக்காய், கோப்பி, கொக்கோ முதலான சிறு ஏற்றுமதி பயிர்களுக்குரிய பயிர் கன்றுகள் வழங்கப்படும். தொழில்நுட்ப ஆலோசனைகளும் வழங்கப்படும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி AP ஹீங்கந்த தெரிவித்தார். சேதன பரிசலையை பயன்படுத்தி பயிற்சியை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக பாடுபடும் விவசாய நிறுவனங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக கலாநிதி ஹீங்கந்த குறிப்பிட்டார். இவ்வாண்டும் 3000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மஞ்சள் செய்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. கிராமங்களில் நிலவும் பௌதீக வள பிரச்சினைகளை ஒரு பொறிமுறையின் ஊடாக மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டுவரும் நடைமுறை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொடியப்பு பியசேன குறிப்பிட்டுள்ளார். பிரதேச மற்றும் கிராமிய மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள குழுக்கள் ஊடாக பிரச்சினைகள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக திரு பியசேன குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் தேசிய சேவையில் இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொடியப்பு பியசேன இதனை தெரிவித்தார். சுமார் 180 கிலோ போதைப் பொருளுடன் இழுவை படகொன்றை கடற்படையினர் கையகப்படுத்தியுள்ளனர். இந்த படகில் இருந்த 4 பேர் நீர்கொழும்பிற்கு அப்பால் உள்ள கடலில் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திகடி சில்வா தெரிவித்தார். கையகப்படுத்தப்பட்ட இழுவை படகிலிருந்து 100 கிலோ ஐஸ் போதைப் பொருளும் 80 கிலோ ஹஷீஸ் போதைப் பொருளும் சிக்கியதாக அவர் எமது நிலையத்திற்கு தெரிவித்திருக்கிறார். களுத்துறை மில்லதனிய குடிநீர் விநியோக திட்டத்தின் கட்டுமான வேலைகள் ஆரம்பமாகியுள்ளன. இந்த வேலை திட்டத்திற்கு 65 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். இதன் மூலம் சுமார் 300 குடும்பங்கள் நலன் பெற உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். ஹப்புத்தலையிலிருந்து பலாங்கொடை வரை பயணித்துக் கொண்டிருந்த வேன் நேற்றிரவு வல ஹப்புதென்ன என்ற இடத்தில் 200 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்தில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 8 பிள்ளைகளும் அடங்குவதாக அறிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் ஹல்துமுல்ல மாவட்ட வைத்தியசாலையிலிருந்து தியத்தலாவ ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். வேனில் சென்றவர்கள் பலாங்கொடையைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் ஹப்புத்தல லிப்டன் சிட்டி நிலையத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருக்கையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான செயன்முறை பரீட்சைகள் நாளை ஆரம்பமாகின்றன. இதுவரை அனுமதி பத்திரங்கள் கிடைக்காத எவரேனும் இருந்தால் பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசித்து அதன் பிரதியை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அடுத்து வரும் நிதியாண்டிற்கான நிதிக் கொள்கை இன்று வெளியிடப்பட்டது. இது தொடர்பான
நிகழ்வு மத்திய வங்கியின் ஆளுநர் பேராசிரியர் WD லக்ஷ்மண் தலைமையில் இடம்பெற்றது. கோவிட்-19 தொற்று நெருக்கடி காரணமாக ஆன்லைன் முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருந்தது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்த பல்லவராயன் கட்டு வேரவில் பிரதான வீதி மோசமாக சேதமடைந்துள்ளது. இந்த வீதியில் ஆங்காங்கே குழிகள் காணப்பட்டுள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதென தேசிய பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. வேரவில், கிராஞ்சி, வலைப்பாடு, பலாவி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குறித்த வீதியை பயன்படுத்துகிறார்கள். இதனை திருத்துவது பற்றி அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து AstraZeneca நிறுவனம் தயாரித்த தடுப்பு மருந்து இன்று பிரிட்டனில் விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த தடுப்பு மருந்தை பயன்படுத்தும் முதல் நாடு பிரிட்டன் ஆகும். இங்கு முதல் தடவையாக 6 வைத்தியசாலைகளில் 5 லட்சம் டோஸ்களுக்கு மேலான தடுப்பு மருந்து வழங்கப்படும். டோக்கியோ பெருநகர எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் அவசர கால நிலைமையை பிரகடனம் செய்வது பற்றி அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அந்த நாட்டு பிரதமர் யோஷிஹிடோ சுகா தெரிவித்துள்ளார். தலைநகரிலும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களிலும் கோவிட் தொற்று தீவிரம் பெற்றுள்ளமை இதற்கு காரணமாகும். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் கோவிட் தொற்றில் உயிரிழந்தவர்களின் பிரேதங்களை புதைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. இந்த மாநிலத்தின் தென்பகுதியில் கல்லறைகளில் இடமில்லாமல் பிரேதங்களை நாட்கணக்கில் வைத்திருக்க வேண்டிய அவலம் நிகழ்ந்துள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் கோவிட் தொற்றி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3.5 லட்சத்தை தாண்டுகிறது. தென்கொரியாவில் கடந்த ஆண்டு பிறப்புகளை விட கூடுதலான இறப்புகள் பதிவாகியுள்ளன. இந்த நாடு உலகிலேயே ஆக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டதாகும். இங்கு கடந்த ஆண்டு 2,75,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்து 3,07,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். கோவிட்-19 நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்த சுற்றுலாத்துறை உதவும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுற்றுலாத்துறையில் தங்கியிருக்கிறார்கள். இவர்களின் வாழ்வாதாரங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. சுகாதார விதிமுறைகளை அனுசரித்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு கொண்டுவர அனுமதிக்குமாறு துறை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டே விமான நிலையங்களை வணிக விமானங்களுக்காக திறப்பதென தீர்மானித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான சுற்றுத் தொடருக்காக இலங்கையின் குழாமில் மேலும் 6 பேரை இணைத்துக் கொள்ளும் சாத்தியம் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தினேஷ் சந்திமால், சுரங்க லக்மால், தனஞ்சய டி சில்வா, கசுன் ராஜித, லஹிருகுமார, வனிது ஹசரங்க ஆகியோர். இந்த 6 பேரும் தென்னாப்பிரிக்காவில் உள்ளனர். இவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். சுற்றுத் தொடருக்கு முன்னதாக 6வரும் குணமடையலாம் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அமைப்பு நம்புகிறது. இந்த சுற்றுத்தொடர் எதிர்வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாகிறது. பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் கராச்சி கிங்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளராக தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஹர்சல் கிப்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்குரிய உடன்படிக்கை நேற்று கைச்சாத்திடப்பட்டது. இதற்கு முன்னர் கராச்சி கிங்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிய டீன் ஜான்ஸ்
கடந்த செப்டம்பர் மாதம் மாரடைப்பால் காலமானார். இனி வர்த்தக செய்தி. சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய எதிர்வரும் 23ஆம் தேதி தொடக்கம் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக விமான நிலையங்களை திறப்பதற்கு எதிர்பார்ப்பதாக ராஜாங்க அமைச்சர் DV சானக தெரிவித்துள்ளார். சில நாடுகள் ஏற்கனவே விமான நிலையங்களை திறந்து சுற்றுலா பயணிகளை வரவேற்க தொடங்கியுள்ளன. எதிர்வரும் 8ஆம் தேதி இந்தியா, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு விமான பயணங்களை நடத்த உள்ளது. சவுதி அரேபியாவிலும் விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. வர்த்தக செய்தி கேட்டீர்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கலமெட்டிய மீன்பிடி துறைமுகத்தில் பெருவலை உற்பத்தியில் ஈடுபட்ட குடும்பங்களுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இழப்பீடு வழங்கியுள்ளார். இந்த மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி செய்யப்பட்டதை அடுத்து வலை உற்பத்தியில் ஈடுபட்ட 28 குடும்பங்கள் வேலைவாய்ப்புகளை இழந்தன. இவர்கள் அமைச்சர் டக்ளஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இவர்கள் மத்தியில் 50 லட்சம் ரூபாய் தொகை இழப்பீடாக வழங்கப்பட்டது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு, வடமேற்கு, வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாளிகவத்தை NHS வீடமைப்பு தொகுதி தனிமைப்படுத்தலிருந்து விடுவிப்பு. சுதேச மருத்துவத்துறை சார் தேசிய குழுவின் விதந்துரைகளுக்கு அமையவே கோவிட் தடுப்பு மருந்தை வழங்கப்படுவதாக ஆயுர்வேத ஔடத கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்காக புதிய அரசியல் சக்தி உருவாக்கப் போவதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். கடற்படையின் செயற்பாடுகளை விஸ்தரிக்க திட்டம். ஏற்றுமதி விவசாய பயிர் அபிவிருத்திக்காக இவ்வாண்டு 70 கோடி ரூபாய். ஹப்புத்தலையில் வாகனம் ஒன்று பாதாளத்தில் வீழ்ந்து 14 பேர் காயம். நீர்கொழும்பு கடற்பரப்பில் 180 கிலோ போதைப்பொருள் சிக்கியது. பிரிட்டனில் இன்று ஆக்ஸ்போர்ட் தடுப்பு மருந்து விநியோகம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.